மத்திய பிரதேசம் இந்தோர் நகர்ல ஸ்ரீநகர் பகுதியில 42 வயதான மேகா தேஷ்பாண்டே வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட அவங்களுடைய அம்மா 70 வயசான அவங்க அம்மாவும் 21 வயசான பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மேகா தேஷ்பாண்டே ஹஸ்பண்ட் அதே இன்னொரு ஒரு தூரமான பகுதியில ஒரு பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்கிறாரு. சோ அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலயே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கறனால அங்க அவர் தங்கிக்கிறாரு. சனி ஞாயிறு மட்டும் இங்க வருவாரு. சோ இப்படிதான் அவங்களுடைய குடும்பம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு வசதியான குடும்பம். தேஷ்பாண்டே MLM நிறுவனத்துல சீனியர் எக்ஸிகியூட்டிவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேத்துக்குமே கை நிறைய சம்பளம் இருக்கு. சோ எந்த வித அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஜூன் 19, 2011 மேகா தேஷ்பாண்டே வீட்டுக்கு ஆப்போசிட்ல வீட்டுல இருக்கவங்க அந்த வீட்டையே பாக்குறாங்க. டைம் ஆயிருச்சு. அந்த வீட்டுல ஒரு சவுண்டும் கேட்கலையே, எதுவும் காலையிலயும் சீக்கிரமா வெளியில போயிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மேல துணி காய போட்டிருக்காங்க. துணி காய பரவா வீடு அப்படியே இருக்கு. எந்த விதமான ஒரு ஆள் போனதுக்கான அடையமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி போய் எதுவும் பார்ப்போம், தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல காலையிலேயே சீக்கிரம் போயிட்டாலும் ஒரு டவுட் இருக்கனால போய் தேஷ்பாண்டேவை கூப்பிடுறாங்க. கேட்டு கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. சோ ஒரு சவுண்ட் இல்ல. லைட்டா கேட்டை திறந்து உள்ள போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை தட்ட போறாங்க. கதவை தட்ட போறப்ப என்னன்னா அந்த கதவுக்கு பக்கத்துல அந்த ஆள் உட்கார்ற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கால் வச்சு அந்த கால் வச்சு ரத்த கரையா இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே பயந்துட்டாங்க. ஓடி போய் ஹஸ்பண்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அப்படியே பாக்குறாரு. பார்த்தோன்னு எதுவும் இது கொடுக்காதுன்னு சொல்லி அவர் அப்படியே போய் வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. உள்ள பார்த்தா தேஷ்பாண்டே இறந்து கிடக்குது. இமிடியேட்டா ஷாக்காகி போலீஸ்க்கு போன் அடிச்சு சொல்றாங்க. சோ பக்கம் வீட்டெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் அந்த இடமே கூட்டம் கூடுது. இமிடியேட்டா போலீஸ் டீம் வர்றாங்க. போலீஸ் டீம் என்னன்னா கதவை உடைக்கிறாங்க. ஏன்னா கதவு பூட்டி இருக்கு. சோ கதவை உடைச்சிட்டு தான் உள்ள போறாங்க. உள்ள போறப்பே பாத்தீங்கன்னா அந்த அறையில 3 பேர் இறந்து கிடக்குறாங்க. சோ 42 வயதான தேஷ்பாண்டே சுடப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. பாட்டி கத்தி குத்தோட இறந்து கிடக்குறாங்க. இந்த சைடு பொண்ணு கத்தி குத்தோட தான் இறந்து கிடக்குறாங்க. சோ ஸ்பாட்லயே 3 பேரும் டெட். சோ என்னன்னா இமிடியேட்டா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரத்துல இருக்கனால அவர் வர்றதுக்கு டிலே ஆகுது. அது ஃபாரன்சிக் டீம் வர்றாங்க. அவங்க கையச்சு ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது ஒரு சாம்பிள் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க. சோ போலீஸ் வெளியில விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு. சோ மேல மாடிக்கு போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பீரோலாம் எதுவுமே உடைக்கப்படாம திறந்து இருக்கு. இல்ல எதுவுமே பெருசா கலையில. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே போலீஸ் விசாரணை பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லா டீட்டெயிலுமே எல்லாமே பண்றாங்க. யாராவது நண்பர்கள் போன் இருக்கா, உறவினர்கள் போன் இருக்கா, எல்லா டீட்டெயிலுமே சோ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல அவருடைய ஹஸ்பண்ட் வர்றாரு. அவர் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா, எதிரிகள் யார் இருக்காங்க எல்லாம் கேக்குறாங்க. அவர் அப்படி எதுவுமே இல்லைன்றாங்க. சோ போய் பாக்குறாரு. அவர் உள்ள போய் பாக்குறப்ப என்னன்னா எதுவும் காணாம போயிருக்கான்னு பாருங்க அப்படின்றப்ப அவளை அலறி அடிச்சுட்டு அவரை தேத்த வேண்டியது இருந்துச்சு. அலறி அடிச்சு உள்ள போறாரு. இங்கிட்டு போறாரு, அங்க போறாரு, மேல மாடிக்கு போறாரு. எல்லாம் வந்தவர் சார் எல்லாமே போச்சு சார் அப்படின்றாரு. போச்சுன்னா என்னன்னா நகை காணா, பணம் காணா, இவங்க 3 பேர் போட்டிருந்தா நகை, தோடு, வளையல் எல்லாமே காணா அப்படின்னு. போலீஸ் அவங்க உடனே நினைச்சாங்க இது பணத்துக்காக கொலை செய்யப்பட்டது அப்படின்னு நினைச்சாங்க. சோ இமிடியேட்டா அதுக்கான என்னென்ன ரிப்போர்ட் ஃபுல்லாவே எழுத ஆரம்பிக்கிறாங்க. 3 உடலையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அவங்க ஹஸ்பண்ட வேற ஏதாவது உங்களுக்கு யாராவது மேல டவுட்டா இருக்கா, சந்தேகம் இருக்கா, எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரால் ஒன்னும் பேச முடியல. போலீஸ் அந்த 3 பேருடைய செல்போனை கைப்பற்றாங்க. செல்போனை கைப்பற்றி அவங்க என்னன்னா கால் ரெக்கார்டு டீட்டெயில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில என்னன்னா இந்த மாதிரி கொலைகள் இது நடக்கிறப்ப ஹஸ்பண்ட எப்பயுமே குறி வைப்பாங்க. ஏன்னா சில இதுல ஹஸ்பண்ட் மோட்டிவ் இருக்கலாம். அவர்கிட்ட லைட்டா பேச்சு கொடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா, என்ன இது, என்ன டீட்டெயில், அதை பத்தி கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இடையில என்னன்னா ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க அந்த அறையில 3 ரத்தம் இருக்கு. ஆனா 4வது இன்னொரு ரத்தம் இருக்கு. அந்த ரத்த கொலையாளியோட ரத்தம் இருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு சொல்லிட்டாங்க. சோ ஹஸ்பண்ட விசாரிக்கிறாங்க. அவருடைய உடலை இப்படியே பாக்குறாங்க. எதுவும் காய எதுவும் பட்டிருக்காண்டு எதுவும் இல்ல. மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறாங்க. சோ நோட் பண்ணிட்டு அவங்க என்னன்னா குற்றவாளியை தேடி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேஸ்ல ஆண் துணை இல்லாத வீடுன்றது ஐடென்டிஃபை ஆயிருக்கு. ரெண்டாவது எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா
சார் எப்பயுமே அவங்க வீடு வந்து கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஸோ காலையிலேயே பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து வெளியில போன்ல பேசுவா, இல்ல மாடியில இருப்பா. எனக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிரும். அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு ஏதோ அமைதியா இருந்துச்சு, வீடே ஒரு அமைதியா இருந்துச்சு. ஒரு டவுட்டா தான் இருந்தேன், இல்லைன்னா காலையிலேயே போய் வந்து தட்டி பார்த்திருப்பேன். என் வேலை இருக்கனால கொஞ்சம் லேட்டா பண்ணேன்னு. ஸோ போலீஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்னன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு சுத்தி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ், ஸோ அதுல உள்ள வர்ற போற நபர் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போன் ரெக்கார்டு எல்லாத்தையும், என்னென்ன கால் ரெக்கார்டு என்ன பண்ணிருக்காங்க, யாரு எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி எல்லாமே பேசுறாங்க. ஃபுல் ஒரு கிளியரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கிடையில வந்து என்னன்னா ஹஸ்பண்டோட செல்லுல யார் பேசியிருக்காங்க, யார் இன்னு அவுட்டு எல்லாமே பாக்குறாங்க. பொண்ணோட செல்லுல இருக்க நம்பர் எல்லாமே பாக்குறாங்க. இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா மேகா தேஷ்பாண்டேவுடைய போன் நம்பர்ல வந்து என்னன்னா லாஸ்ட் கால் பாக்குறாங்க ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பேசியிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளேயே அடிக்கடி பேசியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பேசுற கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டவுட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப். ஸோ இமிடியேட்டா வந்து என்னன்னா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண உங்களுக்கு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் எடுக்கிறாங்க. வீட்டு அட்ரஸ் நோக்கி வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து நேகா வர்மா. சோ நேகா வர்மா வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு இல்ல. அக்கா பக்கத்து வீடு இந்த வீடு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி எப்படி கேட்கறாங்க. அவங்க கொஞ்சம் புவர் ஃபேமிலி பார்த்தாலே தெரியுது. ஸோ இல்லைங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்லைங்க அவங்க வந்து நேற்று வந்து டூ வீலர்ல போனாங்க, 2 பசங்க கூட போனாங்க, அவங்க யாரும் தெரியல அப்படின்னாங்க. ஸோ இமிடியேட்டா குறிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது பக்கத்துல இருக்க வீட்டு கேமரா எல்லாத்தையும் வந்து என்னென்ன கேமரா இருக்கோ அதெல்லாம் வந்து ஆராய பண்றாங்க. அதுக்கு ஒரு டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. சோ இதுக்கிடையில என்னன்னா போலீஸ் வந்து என்னன்னா வேற சில நம்பர்கள் எல்லாம் டார்கெட் வைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து என்னன்னா வேற வேற விஷயத்துக்காக பேசப்பட்டது. இந்த நேகான்ற பொண்ணு வேற வேற விஷயத்துக்கு தான் பேசப்பட்ட பொண்ணு. ஆனா என்னன்னா இந்த பொண்ணு வந்து செல்லு வந்து தொடர்ச்சியா சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சோ இந்த விசாரணை வந்து என்னன்னா அவங்களுக்கு ஓரளவு ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு. போலீஸ் வந்து சில விஷயங்கள் கிடைச்சாலும் வந்து அவங்க நினைக்கிற இது வந்து பிடிபடாம இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து போலீஸ்க்கு வந்து போன் கால் வருது. இது வந்து எடுக்கப்பட்ட பணம் வந்து 1.5 லட்சம், 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நகைகள், 2 ஏடிஎம் கார்டு. சோ இது வந்து காணாம போயிருக்கு. இது குத்து மதிப்பா முன்ன பின்ன குத்து மதிப்பா தான் போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏடிஎம் கார்டு 2 கார்டு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுல என்னன்னா ஒரு ஏடிஎம் கார்டு வந்து இந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு மால்ல வந்து ஸ்வைப் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் வந்து இமிடியேட்டா போலீஸ்க்கு வந்து வந்தோன்னு என்னன்னா போலீஸ் டீம் வந்து ஒரு டீம் போய் டக்குன்னு மாலை போயிட்டாங்க. சோ மால் இன்னு அவுட்டு, அந்த சைட்ல இருக்க இன்னு அவுட்டு டக்கு டக்குன்னு வரிசையான்ட்டாங்க. போட்டோ கையில எல்லாத்துக்கும் செல்ல வந்து கையில அந்த பொண்ணுடைய போட்டோ உருவம் எல்லாமே வந்துருச்சு. சோ எல்லாமே தேவைங்க. அந்த எந்த கடையில வந்து ஸ்வீப் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. போய் வந்து விசாரிக்கிறாங்க. கேமரா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில என்னன்னா 2-3 போலீஸ் வந்து வேற வேற கடையில லைட் அப்படியே பாக்குறாங்க. அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. ஒரு கடையில வந்து அந்த பொண்ணு என்னன்னா கார்டு எடுத்து சொருக போது கையும் களவுமா வந்து மாட்டிக்கிடுச்சு. மாட்டிட்டு இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னது அக்கா இருந்துட்டாங்களா? அக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க, அக்கா தான் வந்து இந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. சோ அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி வந்து இன்னொரு ஷாப்பிங் மால்ல வந்து இந்த பொண்ணு வந்து இங்கிட்டு போயிருக்கு. போன மேகா ஹஸ்பண்டே அதாவது ஜாமா வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போறப்ப வந்து 2 பேரும் மோதிக்கிட்ட மேகா தேஷ்பாண்டோட வாங்கின திங்ஸ் வந்து கீழே இருந்ததுன்னா இவங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப வந்து என்னன்னா ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி சும்மா அவங்கள பத்தி கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி கேட்டோன்னா இந்த அம்மா வந்து எம்எல்எம்ல ஒர்க் பண்ணல, நீ வந்து எம்எல்எம்ல சேருமா, உனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான லைஃப் இருக்கு அப்படின்னா 2 பேரும் வந்து போன் நம்பர் மாத்திக்கிறாங்க. இது வந்து 2 வாரங்களுக்கு முன்னுதான். சோ போன் நம்பர் மாத்தினோன்னா இவங்க வந்து அடிக்கடி பேசிக்கிறாங்க. இவங்க என்னன்னா எம்எல்எம்ல வந்து மெயின் போஸ்ட்ல சரி ஒரு கிளைண்ட் உள்ள கிடக்குன்னு சொல்லி இவங்க வந்து போன் பண்ணி சொல்றாங்க, நீ வேணா வீட்டுக்கு வாமா அப்படின்னா இந்த பொண்ணு வந்து தன்னுடைய சோக கதை செல்லுது, கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சொல்லுது.
அந்த அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எம்எல்எம்ல சேருமா, நீ வந்து ஜெயிச்சிடலாம், உனக்கு ஏஜ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. நேகா பொண்ணுக்கு வந்து ராகுல்னு ஒரு காதலன் இருக்கான். அவனும் வந்து ஏழ்மையானவன் தான். அவன்கிட்ட வந்து அந்த பொண்ணை பத்தி சொல்றான். ஓ அப்படியா, சரி, எல்லாம் கேக்குறாங்க. சோ அந்த பொண்ணு சொல்றப்ப வந்து ஸ்ரீநகர் பகுதியில இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீநகர் பகுதியா, அந்த பகுதியெல்லாம் நல்லா வந்து பெரிய பெரிய பங்களா வீடு இருக்கு, பணக்காரங்களாம் இருப்பாங்க. ஆமா, அந்த பொண்ணு வந்து நகையெல்லாம் போட்டுருச்சு, நல்லா பணம் பாக்குறதுக்கு நல்ல ஜொலி ஜொலி நகையோட தான் இருக்காங்க அப்படின்னு. சரி, நீ நல்லா பழகு அப்படின்னு சொல்லியிருக்கான். எம்எல்எம்ல சேருவோம் அப்படின்னு வந்து இவன் சொல்லியிருக்கான். சோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த எம்எல்எம் பத்தி ஐடியா இல்ல. சோ இவன் அந்த பொண்ணு வந்து என்னன்னா, இந்த அம்மாட்ட வந்து போன் பண்ணி பேசுது. சோ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா வந்து, நீ கஷ்டப்படுற, சரி வீட்டுக்கு வா, வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. சோ இந்த பொண்ணு வந்து வீட்டுல போய் வந்து அவங்க பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கு என்ன தேவையான உதவி எல்லாம் பண்றாங்க. வீட்டுல வந்து ஏதாவது சமைச்சு கொடுக்கணும், ஹெல்ப் பண்றாங்க. பொண்ணுக்கு வந்து என்ன செய்யணுமோ செய்யறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படியே நெருங்கி பழகுறாங்க. இதுக்கிடையில வந்து ராகுல் வந்து என்னன்னா, நேகாட்ட பேசியிருக்கான். நம்ம வந்து எப்ப வந்து பணக்காரன் ஆகுறது, அவங்க வந்து பணக்கார வசதி இல்ல வீடு, வீட்டுல ஆள் இல்லாத டைம் போய் வந்து மணி எடுத்துருவோம். ஏன்னா அவங்க எப்பயுமே நகையோட தான் இருக்காங்க. நகை வந்து என்னன்னா வீட்டுல வந்து பீரோக்குள்ளதான் இருக்கும், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நேகாட்ட சொல்றான். நேகாக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல. இவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நேகாவை வந்து மைண்ட் மாத்துறான். சோ அந்த பொண்ணு வந்து ஓகேன்னுது. சோ அதுக்காக வந்து நெருங்கி பழகுறாங்க. இந்த 2 வாரத்துக்குள்ள நிறைய மேகாட்ட நான் எம்எல்எம்ல சேர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 19, 2011 அன்னைக்கு 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து சரி வந்துருமா, வீட்டுல வந்து ஃபார்ம் இருக்கு, ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சோ இப்படிப்பட்ட சமயத்துல வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போன உடனே வந்து இந்த அம்மா வந்து ஃபார்ம் கொடுக்குது. ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றதுக்கு ஆதார் கார்டு வேற விஷயம் எதுவும் எடுத்துட்டு வரல. என்னமா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுது. நான் தான் சொல்லினேன் இல்ல அப்படின்ச்சு. இல்ல, என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா வந்துருவான், அவனும் எம்எல்எம்ல சேரணும் அப்படின்னா. ஓ அப்படியா, அந்த ஃப்ரெண்டை வந்து இந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து பாத்திருக்கு. ஸோ ராகுல்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுது. ராகுல் வந்து என்னன்னா, அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு மனோஜை கூட்டிட்டு வர்றான். இந்த மனோஜ்ன்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு திருட்டு வழக்குல கைதானவன், சின்ன சின்ன குற்ற வழக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவன். மனோஜும் ராகுலும் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. சின்ன சின்னதா அடிச்சு வந்து வேலைக்காகல, ஒரேதான் வந்து சம்பவம் வந்து யாருக்குமே சாட்சி வந்து விடக்கூடாது, ஒரேதான் முடிச்சிட்டு ஒரேதான் எடுத்துடலான்னு பிளான் பண்ணி இவங்க வர்றாங்க. இது ஏற்கனவே அந்த பொண்ணுக்கும் வந்து சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் அதை தயாரில்லாத நிலையில தான் இருக்கு. ராகுலும் மனோஜும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் கதவு திறக்குது. இவன் ஆதார் கார்டு எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி மேகா தேஷ்பாண்டே உட்காந்துட்டு பார்த்தா, அவன் இருந்தா ராகுல் வந்து உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மேகா தேஷ்பாண்டோட நெற்றியில வைக்கிறான். இமிடியேட்டா எல்லா நகையும் 3 பேரும் வந்து எல்லா நகையும் கழட்டுங்க அப்படின்றான். இமிடியேட்டா கழட்டி கொடுக்குறாங்க. வேற எதுவுமே சொல்ல. 3 பேருமே இங்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே கழட்டி கொடுக்குறாங்க. அம்மா, பொண்ணு, பாட்டி. சோ எல்லாமே கழட்டுனா பீரோல இருந்து அமௌண்ட் எடுங்கன்னு பொண்ணுகிட்ட சொல்றாங்க. பொண்ணு வந்து மாடிக்கு போய் எடுக்க போகுது. பின்னாடியே வந்து இந்த நேகாவும் வந்து போறா. போய் வந்து நகை மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றா. கூடயே பொண்ணை கூப்பிட்டு வர்றா. இப்படி நிக்கிறாங்க. சோ அவன் எல்லாத்தையும் வாங்கி வந்து பேக்ல போட்டவன் அடுத்த நிமிஷம் ராகுல் வந்து மேகா தேசம் ஒரே துப்பாக்கியில ஒரே நெத்தியில வந்து ஒரே சுடு. அந்த ஸ்பாட்ல 2 பேருக்கும் அதிர்ச்சி. இமிடியேட்டா மனோஜ் வந்து என்னன்னா, அந்த துப்பாக்கியை பிடிங்கி வந்து பாட்டியை சுடலான்னு பாக்குறப்ப, அந்த துப்பாக்கி வந்து அவன் துப்பாக்கி எடுக்கிறப்ப வந்து என்னன்னா, குண்டு தவறி வந்து ராகுலோட காலில் பட்டுருச்சு. சோ அதுக்கடுத்து இன்னொரு குண்டும் போய் செவுத்துல பட்டிருக்கு. சோ என்னடா அப்படின்ட்டு இமிடியேட்டா வந்து என்னன்னா, மனோஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னு இமிடியேட்டா போய் சமையல் அறையில போய் வந்து கத்தியை எடுத்துட்டு வந்து பாட்டியை வந்து சக்குன்னு குத்துறான். சோ என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அப்படியே அதிர்ச்சியில இருக்கு. அதுக்காக பொண்ணு வந்து பிளான் பண்ணி வந்திருக்கு. சோ அதுவும் ஒளிச்சு வந்து இந்த கத்தி எடுத்து இந்த பொண்ணை வந்து சத்தி இங்க குத்து. பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிஷத்திலேயே எல்லாருமே அவுட்டு, எல்லாம் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. சோ இதுதான் நடந்ததுன்னு வந்து போலீஸ்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. அடுத்த சில மணி நேரத்திலேயே ராகுலையும் மனோஜையும் வலை வீசி தேடுறாங்க. தேடி வந்து ஒரு 3 மணி நேரத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 3 பேத்தையும் ஜெயில வந்து உள்ள போடுறாங்க. இந்த கேஸ் வந்து ஒரு 4 வருஷமா நடந்துச்சு. 4 வருஷம் நடந்த பிறகு வந்து எல்லா சாட்சிகளும் நிரூபிக்கப்பட்டு இவங்களுக்கு 3 பேத்துக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சாங்க.